தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீல்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 26,000 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் பல்வேறு விதமான பதவிகள் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன பதவிகள் இருக்குது, யாராருக்கெல்லாம் இது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப் எலிஜிபிள். சில பேர் 11 டிகிரி அந்த மாதிரிலாம் முடிச்சிருப்பீங்க. என்ன முடித்தாலும் பிரச்சனை வந்து கிடையாது. ஜஸ்ட் உங்களோட 10th பாஸ் ஆன மார்க் ஷீட்டை வச்சு இந்த ஜாப்க்கு தாராளமாக உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரி முன்னாடியே சொன்ன மாதிரி 26,000 வரைக்கும் தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. 15/7/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி இந்த ஜாப்க்கு நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த ஜாப்க்கு நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சாலே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷனில் பெருசாக ஒரு விஷயங்களும் கொடுக்கல. நான் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணுறதோ அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட லிங்க்கு, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 2 லிங்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாலே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இதில் என்ன ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையின் கீழ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பணியாற்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் உதவி மையத்தில் வழங்கக்கூடிய பணியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்மனன்ட் வந்து கிடையாது. தற்காலிகமாக இருந்தாலும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற போது தாராளமாக அந்த ஜாப்பை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 வரைக்கும் தருவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்சத்தை பொறுத்த வரைக்கும் 26,000 சொல்லியிருக்காங்க. பட் உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா சேலரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் 26 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ உங்களோட ஒர்க்கிங் எல்லாமே நோட் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுறதா இருந்தாலுமே இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு தாராளமாக உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 42 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 42 வயதிற்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியாது. ஸோ 42 வயதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் இந்த ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இந்த முக்கியமான விஷயங்கள் எதுவுமே இதில் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ சிம்பிளான விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஜாப்புக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது, நெக்ஸ்ட் டெஸ்ட்டு வந்து கிடையாது, ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஒன் வேர்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் உங்கள்கிட்ட பர்சனல் இன்டர்வியூ தான் இருக்கும். அதுவும் உங்கள் டாக்குமெண்டேஷனை வச்சு ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்வியூ வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் அப்படினால பெருசாக ஒன்றும் அவங்க வந்து எலிஜிபிள் ஒன்றுமே வந்து கேட்கல. ஜஸ்ட் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 18,000 சம்பளம். ஸோ தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்கணும். இது மட்டும் தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறது. சரி, அதனால் பெருசாக ஒன்றுமே வந்து கொடுக்கல. ஸோ இப்போ இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் இதுதான். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 2-3 பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல நம்மளை கொடுக்கக்கூடிய போஸ்ட் இருக்குல்ல, போஸ்ட்டில் என்ன போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த நேமை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட நேம் எழுதிக்கோங்க. உங்கள் நேம் எழுதும்போது நீங்கள் கேபிட்டல் லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணி வந்து எழுதிக்கோங்க. இதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கணவரோட பேர் எழுதுங்க. மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட ஃபாதரோட நேம் வந்து எழுதிக்கோங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி. நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த் 30/4/2026 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை வந்து போட்டு, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேரிட் அப்படின்னு சொல்லி போடுங்க. மேரேஜ் ஆகலை அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரஸ் எழுதும்போது நீங்கள் கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். உங்கள் நேம் எழுதும்போது நீங்கள் கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். த சேம் டைம் நீங்கள் அட்ரஸ் எழுதும்போது உங்களோட கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் 10th 12th இல்லை டிகிரி படிச்சிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதோட டாக்குமெண்டேஷனில் ஜெராக்ஸ் காப்பியும் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதை முடிச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் கோர்சஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதையும் இந்த இடத்துல நீங்கள் வந்து குறிப்பிடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா
அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட சர்டிஃபிகேட் இருக்கும் தெரியுமா, அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இணைச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா வந்து விட்டுருங்க. அப்படி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் இணைச்சிட்டு எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, அதில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க, எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை மாதங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, டோட்டலாக எத்தனை வருடங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டராக வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபைனலாக இது எல்லாமே முடிச்சுட்டு இந்த இடத்துல உங்கள் நேம் போட்டுட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸ் அனுப்பி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்காங்களா, இதில் கொடுத்துருக்காங்களா, மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, எண் 14, பெருமாள் கோவில் தெரு, SPA ஹால், செவன்த்தோ பள்ளி அருகில், தென்காசி 627811 அப்படின்ற இந்த அட்ரஸ் இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இவங்களோட தொலைபேசி நம்பர் கூட கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நம்ம வீடியோவில் உங்களுக்கு எதுவும் புரியலை, நீங்கள் நோட்டிஃபிகேஷனும் செக் பண்ணி பார்த்தும் உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னா அவங்களோட தொலைபேசி நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. 046333 சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து அவங்களோட லேண்ட்லைன் நம்பர். ஸோ திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 4 மணிக்குள்ளே நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கால் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கூட அவங்கள்ட்ட கிளாரிஃபை பண்ணிவிட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பும்போது என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வரவேற்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. எந்தவித அடித்தல் திருத்தலும் இல்லாமல், மிஸ்டேக்கும் இல்லாமல் வந்து நீங்கள் இது பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் கல்வி சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பி வந்து இணைக்கப்பட்டு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு இருக்காங்க. இன்னொன்று, இன்கேஸ் லேட் ஆயிடுச்சு, நீங்கள் அனுப்ப லேட் பண்ணிட்டீங்க, இல்லை வந்து உண்மையிலேயே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து லேட் பண்ணிட்டாலோ அது வந்து நிர்வாகம் பொறுப்பேற்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியுமோ நம்ம வீடியோ பார்த்து ப்ராப்பராக 1 by 1 ப்ராப்பராக எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க. நெக்ஸ்ட் தகுதி மற்றும் அனுபவமும் வந்து அடிப்படையில் தான் நியமனம் அமையும் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த தகுதி இருக்குது, ஆல்ரெடி அனுபவம் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே இருக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. உங்களுக்கு இதுக்கான தகுதி இருக்குப்பா, இவங்க பண்ணக்கூடிய ஆள் தான்ப்பா, நல்ல ஒரு குவாலிஃபிகேஷனோட நல்ல ஒரு குவாலிட்டியோட நல்லா ப்ராப்பராக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க அப்படின்னா ஸோ வேறு எந்தவித விஷயங்களும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அதை வச்சு உங்களுக்கு கொடுப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இல்லை உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்கு அது ஒர்க் பண்ணக்கூடிய தகுதி வந்து இல்லை, உங்களால் முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க நிர்வாகம் வந்து அதை யோசித்தாலும் சரி உங்களை வந்து அதுலேருந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட செலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் என்ன முடிவு பண்ணுதோ அந்த முடிவு தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிசிஷன். ஸோ அப்ளை பண்ணுற எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ நிர்வாகம் ஃபைனலாக யாரை வந்து சூஸ் பண்ணுதோ அவங்களுக்கு தான் அந்த வேலை கிடைப்பதாக வந்து அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரியா, ஃபோன் பண்ணி இவங்கள்ட்ட ஒரு தடவை பேசிவிட்டு எல்லாம் ஓகேவா, எல்லா மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா என்ன டவுட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.